நல்லா பேரண்ட்ஸ் மீட்டிங் வேணும். அப்படியா? உங்க ஸ்கூல் இது. ஏங்க சொல்லு தாமரை. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தமே எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆனா பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இங்க பேரண்ட்ஸ் தான் கதறாங்க, டீச்சரும் தான் கதறாங்க. ஆனா பசங்க ஜாலியா தான் இருக்கிறானுங்க. இது மாதிரி என்னடா மிஸ் இப்படி சொல்றாங்க, படிக்க மாட்டேற அப்படி இப்படின்னு கேட்டா வச்சுங்க. ஆமா ஆமா அந்த இதுல கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார் இன்னும் வரல, யார் அங்கே உட்காந்துக்கிற செக்யூரிட்டி சார் வரல, தலை இப்படி தான் ஆட்டுவாங்க, சார் வரலையா அவ்வளோதான். அது மாதிரி தான் ஆட்டிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்போ வர அப்பா அம்மா வந்து டீச்சரை பார்த்து சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், சாரு இப்போ பாருங்க 450க்கு 500க்கு 150 மார்க் எடுத்துக்கிறாங்க உங்கள் பையன், எல்லாத்துலேயும் 30 கூட தாண்ட மாட்டேறான் அப்படின்வாங்க. 30 நாளுமே 150 தான் வருது, ஓகேவா? நாங்கள் இருக்கிறப்ப 35 மார்க் எடுத்தால் பாஸு, ஓகேவா? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, எதுலையுமே பாஸ் ஆகலை சார், இவன் எல்லாத்தையும் ஃபெயிலு சார், என்ன வச்சுக்க அந்த ரேங்க் கார்டில் எல்லாம் ரெட்டில் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், எங்கே ஒன்றாலும் அடிங்க சார், உங்களை நம்பி தான் சார் நாங்கள் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம், நாங்கள் தான் இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறோம், அவனை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் இந்த பையன் ஒரு நாள் செய்ய மாட்டான் சார்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நெல்லில் இருக்கிறப்பெல்லாம் சொல்லுவார், இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க தாண்டா உங்களை படிக்க வைக்கிறோம், நீங்களும் எங்களை மாதிரி ஆகிடாதீங்க, கஷ்டப்படாதீங்கன்னா படிக்க வைக்கிறோம், படிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னா இப்படி தான் கஷ்டப்படுவோம்னா படுன்னுவார். அது மாதிரி இப்போ இவங்ககிட்டலாம் எது சொன்னாலும் காதலே வாங்க மாட்டானுங்க. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த அடிக்கக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. அப்போலாம் வாதியார்கிட்ட தான் கோல் இருக்கும், போலீஸ் கிட்ட இருக்காது. இப்போ வாதியார்கிட்ட கோல் கிடையாது, அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடிக்கக்கூடாது சார், நாங்கள் வந்து ரொம்ப மிரட்டி கூட பேசக்கூடாது, திட்டக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது, திட்டக்கூடாதுன்னு, பசங்க மனசு பாதிச்சிடும் அப்படி இப்படின்னு. இதையெல்லாம் பசங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறானுங்க, படிக்கவும் மாட்டுறானுங்க. நாம தான் கதையும் கிடக்கட்டே ஒரு மாதத்துக்கு 50,000 பீஸ்றான்னா அவனுக்கு புரிய மாட்டுது. எனக்கெல்லாம் வருஷத்துக்கே 28,000 தான் ஃபீஸு. யூஏயில் இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து சொல்லுங்கள், எப்படி இப்போலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, டீச்சர் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பசங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க, படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் பண்ணுறீங்க, அவங்கள எப்படி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா?